ஆம்லேட்லாம் என்ன விலைக்குமா கொடுக்குறீங்க? 15. இருக்கிறதுலே கம்மி ரேட்னா தான் எல்லாமே. என் பேர் மகேந்திரன். சொல்லுங்க, அம்மாவோட சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. என்ன வேலை பார்க்குறீங்க? நாங்கள் வெல்டிங் ஒர்க் பார்க்குறோம். எல்லாருமே வெல்டர் இருந்தால் வெல்டிங் அடிக்க தான் வந்திருக்கோம். ஓகே. அதாவது சாப்பாடு டைம் ஆகும், சாப்பிட வந்தோம். முதல்ல வந்து மீன் குழம்பு கொடுத்தாங்க. மீன் குழம்பு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சாம்பார் சாப்பிட்டுருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் மோர் ரசம் இருக்கு. சொல்லுங்களா, எப்படி இருக்கு அவங்க சாப்பாடு? எப்படி இருக்கு? சாப்பாடு நல்லா தானே இருக்கு. வீட்டு சாப்பாடு மாதிரி தானே. வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கு. எல்லாம் வர போறாங்கல்ல. கிண்டல் பண்ணாங்க, அவ்வளவுதான். இதுல கிண்டல் பண்றதுக்கு என்னமா இருக்குது? நாளைக்கு சாப்பிட்றல எங்கன்னா போட்டோவில் டிவியில் வரும், ஃபோனில் வரும். அவ்வளோதான். இந்த கடையில் உட்காந்து வந்து சாப்பிட்றேன்னு சொல்லுங்க. ஹோட்டலில் நீ எப்படி சாப்பிட்றியா அதே மாதிரி நம்ம இந்த ஹோட்டலில் நல்லா இருக்குது. அவ்வளோதான். நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான். உங்க அம்மாவா வீட்டுல அழகா செய்யல, அதே மாதிரி வீட்டு உணவு வந்து அவ்வளவுதான். அப்படியா? அம்மா அதே மாதிரி சூப்பரா செய்யறாங்களா? சூப்பரா செய்யறாங்க, எந்த குறையும் கிடையாது. அப்படிங்களா? சூப்பர். நீங்க எப்படி வழக்கமா சாப்பிடுவீங்களா இல்ல? இல்ல, நான் வந்து வழக்கமா சொன்னா எனக்கு வந்து பெரிய வேலை. லீவு இருக்கும் போது காலைல இட்லி சாப்பிடுவேன். அப்படியா? லீவ் இருக்கும் போது வந்து அம்மாவோட குடும்பம் சாப்பிடுவேன். அப்படியா? எப்படி நீங்க கொடுக்குற அந்த காசுக்கு அம்மாவோட சாப்பிட கரெக்டா இருக்குங்களா? கரெக்டா இருக்குது, சூப்பரா இருக்குது, எந்த குறையும் கிடையாது. இன்னொன்னு, காசு சாப்பிட்டாக்கா 5 ரூபாய் இல்லைன்னா கூட போட தம்பி நாளைக்கு வந்து குறைன்னு சொல்லுவாங்க. அது வேற கதை இருக்குது. அவருக்கு பணம் வருது, அவர் எடுக்கிறாரு. அவர் போட்டாருன்னா அதில் 4 பேர் தெரியாதவங்க வருவாங்க. சேனல்னா வந்து காலையில் எங்கே போன நீ? பஸ் ஏரியா இப்போ என்னென்ன குழம்பு என்னென்ன இது மாதிரிலாம் கொடுத்துட்டு இருக்கீங்கம்மா? மீன் குழம்புப்பா, சாம்பார், ரசம், மோர், பொரியல், அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை. 4 வகை குழம்பு வந்துருதா? அப்போ 5 வகை குழம்பு வந்துருக்கு. தொட்டுக்கனா என்ன மாதிரி கூட்டு பொரியல்லாம் தெரியுங்க? நாளைக்கு ஒன்று போடுவேன். அப்படிங்களா? என்னென்ன அது சொல்லுங்க. உருளைக்கிழங்கு போடுவேன், கோஸ் போடுவேன், உடலங்காய் போடுவேன், சவுச்சவு போடுவேன், பீட்ரூட், அவ்வளோதான். இது தவிர சைட் டிஷ்னா என்ன தெரியுங்க? சைட் டிஷ் வந்து ஆம்லேட், வறுத்த மீன், அவுச்ச முட்டை தொக்கு. வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. இது 50 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வராங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க வராங்க, இல்லைனா வந்து இந்த சின்ன சின்ன வேலை செய்கிறவங்க வராங்க. இது எப்படி அந்த 50 ரூபாய்க்கு கட்டுப்படுவீங்களா? ஆகுதுங்களா? இதோட நான் ரோட்டில் வாடகை கொடுக்கலையா? ஆமாம், வாடகை கொடுக்காம கடை வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம அதிகமாக ஆசைப்பட்டோம்னு வச்சுக்கோ, வேலைக்கு ஆகாது. ஏன்னு கேளு, சொல்லுங்க. அவங்க வந்து நம்மள மாதிரி கஷ்டம் வர்றாங்கல்ல. ஆமாம், நம்மளோட அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறவங்களா இருந்தால் கேட்கலாம். என்ன சொல்கிறேன், நம்மள மாதிரி கூலி வேலைக்காரங்க அவங்களும். ஆமாம். அதனால நமக்கு இது போதும், கடவுள் இது போட்டபடி அப்படின்னு நினச்சின்னு வரும். வேற ஒரு அதிகமாக ஆசைப்படக்கூடாதுல்ல. சாப்பிட்றதா? நான் சாப்பிட்றேம்மா, நான் சாப்பிட்றேன். காலி ஆகிடும். நான் சாப்பிட்றேன். ஒரு சாப்பாடு எனக்கு எடுத்து வைங்க, நான் சாப்பிட்றேன். அவர் வீடியோ எடுக்கிறாரு. மக்களே, சாப்பாடு வந்து வந்துருச்சு. அம்மாவோட சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் முதல்ல சாம்பார் ஊற்றிருக்கேன். சாம்பார்லேருந்து இப்போ போகிறோம். உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருக்காங்க. இந்த பக்கம் காற்று சூப்பர் சூப்பர். மீன் இல்லையே. நிறைய பேர் சொன்னாங்க வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்ட்டு. பட் எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, நம்ம ஊர்லலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, நேட்டிவ், நம்ம ஆயா தாத்தா அவங்களாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபீல் வரும். ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, எல்லாமே வந்து தனியாக செஞ்சிட்ருக்காங்க. ஒரு இப்போ வந்து திடீர்னு யாராவது வந்து கேட்குறாங்க, பார்சல் கேட்குறாங்க, இல்லைனா வந்து சாப்பாடு கேட்குறாங்க கூட
இருந்து பொறுமையாக அவங்களுக்கு நின்று கட்டி கொடுத்தா சாப்பிட்றாங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து பார்த்தா லேட் ஆகுது அப்படின்லாம் கிளம்பில்ல, அவங்களும் பொறுமையாக 10 நிமிஷம் கால் ஹவர் ஆனால் கூட இருந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு தான் போகிறாங்க. சூப்பருங்க நிஜமா. எனக்கு மீன் குழம்பு ஊற்றுங்கம்மா. மீன் தான் இருக்காது. பரவாயில்லம்மா, சூப்பராக போதும் போதும். மீன் குழம்பு சூப்பர். 20-25 பேர் இருக்கோம்ப்பா. சொல்லுங்கள். அம்மா ஹோட்டல்னாலும் சமைச்சு தர சொல்லி சாப்பிடுவோம். ஆமாம், டெய்லி சாப்பாடு தான், 3 வேலையுமே கொடுத்துருவாங்க. சாப்பாடு எது இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஓகே. பிரிஞ்சு ரைஸ் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் வடபாய சாப்பாடு எது பண்ணாலுமே கொடுத்துருவாங்க. சேம் அதே கொடுத்துருவாங்க எங்களுக்கும். எங்களுக்கும் தனியாலாம் எந்த சமையலுமே சமைக்க மாட்டாங்க. 3 வேலையுமே சாப்பிட்டுட்டு இருக்கோம். நானே அண்ணன் 3 வேலையும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அம்மா முன்ன வந்தாரு வாங்கி பண்ணாரு. அவரு இவரு எல்லாம் இப்போ வழக்கமாக சாப்பிட்றவங்க தான். எதுவுமே கேட்டாலும் இது இல்லைப்பா அது இல்லைப்பா இல்லை, ரெடி பண்ணியே கொடுத்துருவாங்க. ஓகே, ரெடி பண்ணியே கொடுத்துருவாங்க. நம்ம கேட்கறத விட எக்ஸ்ட்ரா தான் கிடைக்குது. அப்படியா? நீங்கள் அப்போ விருப்பப்பட்டு என்ன கேட்டோட அம்மா செய்வாங்களா? கண்டிப்பாக செஞ்சு கொடுக்குறேன். செய்வாங்க. சாப்பாடு விஷயத்துல யாரும் வஞ்சகம் பண்ணக்கூடாது. ஓகே. அது பாவம். நான் எத்தனை நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கேன். யாராவது வந்து சாப்பிட்டு என்கிட்ட காசு இல்லை கூட அம்மா எதுவுமே சொல்லாது, சரி பரவாயில்ல போயிட்டாங்க அப்படின்னு எத்தனையோ பேரை சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். நான் பார்த்துருக்கேன். 50 ரூபாய்க்கு வேறு லெவல் இது. அண்ட் மக்களே, இந்த இடத்துல லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பள்ளிக்கரணை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா அம்மாவோட கடை இருக்குது. ஸோ கண்டிப்பாக பள்ளிக்கரணை க்ராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அம்மாவோட கடைக்கு வாங்க, அம்மாவோட சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாருங்க, வேறு லெவலாக செய்கிறாங்க. உங்களோட சின்ன ஆசை என்ன, பெரிய ஆசை என்னம்மா? கஷ்டப்பட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். அதெல்லாம் ஆசைப்படுற ஆளு கிடையாது. அப்படி இல்லைம்மா, இப்போ சின்ன ஆசைனா இப்போ நடந்தால் போதும் அப்படின்ற மாதிரி, பெரிய ஆசைனா உங்களுக்கு வந்து என்ன இருக்குது? எங்களுக்குலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. அவங்கவுங்க கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம். என்ன சொல்கிறேன், ஓகே. யாரும் எதுவும் சொத்து சுகம் அதெல்லாம் வச்சிடல. அன்னைக்கு நாள் வேலை செய்கிறோம், பொழைக்கிறோம், அவ்வளோதான். அந்த தினம் சம்பாரிச்சு அதை சாப்பிட்டாலே சந்தோஷம். அவ்வளோதான். வேற என்ன, வேற ஒன்றும் வேணையா. ஓகே, சூப்பர்மா, சூப்பர். அது போதும். சொத்து சுகம் பணம் நான் அதெல்லாம் இதுவரையிலும் என்ன வாங்கவும் இல்லை, நான் சம்பாதிக்கணும் என்னமோ இல்லை. என்ன சொல்கிறேன் அம்மா, உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். நிஜமாவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே வந்து தனியாக வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப பிஸியாகவே இருந்தாங்க. ஸோ நம்மளால் வந்து கேமரா பொசிஷன் கரெக்டாக வைக்க முடியல. அதே மாதிரி வந்து சின்ன கடையாக இருந்தது. ஸோ நம்ம கரெக்டாக அவங்களோட மூவிக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வச்சுட்டு போயிருந்தோம். ஸோ வாழ்த்துக்கள்மா, உங்களை செஞ்ச ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் நல்லா இருப்போம், எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம். சூப்பர்வா, சூப்பர்.